என்னைக்காச்சு பணம் இருக்கவனையும் பவர் இருக்கவனையும் தப்பே பண்ணிருந்தாலும் போலீஸ் அடிச்சுக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்களா? இவனுங்க பவர் எல்லாம் ஒண்ணு இல்லாத அப்பாவி மக்களுக்கு அவன்கிட்ட தான் காமிப்பான். ஏன் ஒருத்தனை அடிச்சே கொல்ற அளவுக்கு ஏன் எப்படி இவ்வளவு கொடூரமான மனுஷன்லாம் இருக்க முடியும்? உங்களாம் மனுஷன்லாம் முதல்ல கூப்பிடுறதே அருவருப்பா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அஜித் குமார்னு ஒரு தம்பி கோயில் செக்யூரிட்டி வேலை பார்க்கு. திருட்டு பட்டம் மட்டும்தான். எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போடல, ஒன்னும் போடல, ஸ்டேஷன்ல வைக்கல. வெளியில கூட்டு போய் அடி நடிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் வெளியில போயிட்டு வெயில்ல பாடி ஹீட்டா யூரின் போகும்போது எரிஞ்சாலே அப்படி இருக்கும். அவன் தண்ணி கேட்க கேட்க மிளகாத்தூள் கொடுத்து அடிச்சிருக்காங்க. மிருகத்துக்கு கூட இப்படி ஒரு சித்திரவதை பண்ணி கொண்டா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இப்படி பண்றீங்க நீங்க? எப்படி நீங்கலாம் சகஜமா எப்படி ரோட்ல உலாவுறீங்க? போலீஸ்காரங்க உங்களுக்கு குடும்பம் இல்லையா? மக்களை பார்க்க மாட்டீங்களா? எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொம்பளை இப்ப ஃப்ராடா 1008 கம்ப்ளைண்ட் இருக்குது. உயிர் வருமா? கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு அரசு வேலை, நஷ்ட ஈடு. எதை நஷ்டம்? ஒரு எவ்வளவு கோடி காசு கொடுத்தாலும் ஒரு உயிரை திரும்ப வர வைக்க முடியும்ல? அடிச்சு யோசிச்சு பாருங்களேன். உங்களை ஒருத்தன் அடிச்சு 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 சாகுற வரைக்கும் அடிச்சா அந்த துடிச்சு சாகுறது இருக்குல்ல, யோசிச்சோட பார்க்க முடியல. இன்னும் ஒரு மாசத்துக்கு ஃபிளாஷ் நியூஸ், அந்த நியூஸ்னு உள்ள பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீங்க எத்தனை பேரை கொல்ல போறீங்க?